சசிகலா அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வரணும், திரும்ப அவங்க வந்து அரசியல் களத்தில் பயணங்களை தொடரணும் அப்படின்னு சொல்கிறப்ப பல முயற்சிகள், பல விஷயங்கள், வழக்கு போட்டது, மீட்டெடுக்கணும், இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு தனி கட்சியை துவங்கி இருக்கிறார்கள். அந்த கட்சி குறித்தான பின்னணி என்ன? இன்னொன்று, அது புது கட்சியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க அதில் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன என்ன நிலைப்பாடு? அது ஏற்கனவே பதிவு பண்ணது, சிம்பிள் பதிவு பண்ணதுங்கிறது திடீர்னு பண்ணி எடுக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். இதை தந்தி தொலைக்காட்சியில் வந்து ஒரு வாரத்துக்கு முந்தைய அம்மா நேர்காணல் ஹரி எடுத்தார், கேட்டார், பொறுத்திருந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அரசியலில் அவங்கள பொறுத்த வரைக்கும், தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து சாணக்கியன்னு சொன்னாக்கா உங்கள் தொலைக்காட்சியில் பேர் வச்சிருக்கீங்களா, உங்கள் சாம்பவான் வச்சிருக்கோம், அது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டாக்கா என்னுடைய அரசியல் அனுபவத்துக்கு கலைஞர் கருணாநிதி, மறைந்த ஆரம் வீரப்பன், அந்த இருவர் தான் என்னுடைய வயதுக்கு, என்னுடைய அனுபவத்துக்கு ஜாம்பவான்கள், சாணக்கியத்தனம் மிக்கவர்கள். எந்த ஒரு பத்திரிகை பலமோ, தொலைக்காட்சி பலமோ, பண பலமோ, எந்த பலமும் இல்லாத காலத்திலேயே அந்த மிகப்பெரிய இருவரையும் வீழ்த்தி புரட்சி தலைவி அம்மாவை நிலைநிறுத்தி காட்டியவங்க புரட்சி தலைவி சின்னம்மா. ஓகே, தலைவர் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டை இலை சின்னம், கொடி, வேட்டி எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து தியாக தலைவி சின்னம்மா அவர்களும், அவருடைய கணவர் ஐயா எம்என் அவர்களும், அவரது சகோதரர் பாசுன்னு சொல்லுவாங்கல்லாம் அண்ணன் திவாகர் அவர்கள். அன்னைக்கு வந்து அந்த அம்மா உயிரை காக்கும் போது கருப்பு பூனைப்படைக்கு தலைமை தாங்கியவர் திவாகர். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், இப்போ திடீர்னு சொல்கிறாங்கன்றல, அவங்க வந்து எந்த பலமும் இல்லாத காலத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான்களை வீழ்த்தி காட்டியவங்க. ஓகே, கண்டிப்பாக செஞ்சு காட்டுவாங்க.